கார்த்திக புராணம் 9வது அத்தியாயம். ஹே சத்யா, முன்னம் நாரத மகரிஷியானவர் பிருது மகாராஜாவிடம் உரைத்த துளசி உற்பத்திக்கு காரணமான மகா உத்தமியான துளசி பிருந்தையின் விருத்தாந்தத்தை உனக்கு கூறப்போகிறேன், கேட்பாயாக. ஒரு காலத்தில் தேவ பூபதியான இந்திரன் ஈஸ்வரனை கண்டு தரிசனம் செய்வதற்காக கைலாய பர்வதத்தை நாடிச் சென்றார். அப்படி செல்லுகையில் கைலாச பர்வதத்தின் எல்லையானது எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை அறியாது நடந்து ஓய்ந்து எல்லையை காணாமல் பிரமித்து மனசஞ்சலமுடையவராய் ஆலோசித்து மகேஸ்வரனை மனதிடமாக நினைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று அங்கு ஒரு ஜோதியானது தோன்றி மறையவே அங்கு காவலாக இருக்கும் கோர தந்தங்களுடனும் சிவந்த கண்களுடனும் விகாரமான உருவங்களுடனும் கூடின சிவகணங்களை காணவும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களை நோக்கி, ஓ சிவகணங்களே, நான் பரமசிவனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு வழிவிட வேண்டும் என்று கேட்க, அச்சிவகணங்கள் கேட்டதற்கு யாதொரு பதிலும் கூறாமல் வழிவிடவும் இல்லாமல் இருக்க வெகு நேரம் வரை காத்திருந்தும் சரியான உத்தரவு கிடைக்காததால் மிகுந்த கோபமடைந்து கண்களில் தீப்பொறி பறக்க தனது வஜ்ராயுதத்தை கரத்திலேந்தி அச்சிவகணங்களின் சிரசை தாக்கினார். அவ்வாறு தாக்கப்பட்ட சிவகணங்களாகிய காவலர்கள் சிரசானது வெடித்து நித்தியத்தை அடைந்தார்கள். இதை அறிந்த சாம்பமூர்த்தியானவர் மிகவும் சினம் கொண்டு மகா ரௌத்ராதிகரமாக தனது நெற்றிக் கண்ணை திறக்கவே அதினின்று ஓர் ஜுவாலையானது வெளிக்கிளம்பி இந்திரனது கையில் உள்ள வஜ்ராயுதத்தை பஸ்மீகரமாக்கிவிட்டது. இதை அறிந்த பிரகஸ்பதியானவர் மிக்க பயபிராந்தி அடைந்து மனம் பதைத்து இந்திரனிடம் ஓடி வந்து, ஓ இந்திரனே, என்ன காரியம் செய்துவிட்டாய்? நீ அஜாக்கிரதையாக இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? இதோ பரமசிவனுடைய நேத்திர ஜுவாலையானது உனது வஜ்ராயுதத்தை பஸ்மமாக்கிவிட்டது. இன்னும் சிறிது நேரம் 3 உலகத்தையும் எரித்து சாம்பலாகிவிடப் போகிறது. ஆகையால் நாம் உடனே அந்த பரமசிவனை அடிபணிந்து அறியாமற் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்வோம் என்று கூறி பரமசிவனை நோக்கி சோஸ்திரம் செய்தார்கள். அந்த க்ஷணத்தில் பரமன் தோன்றி, உன் தேவகுருவே, உம்முடைய சோஸ்திரத்தினால் நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். யாது காரணம் என்று கேட்க, பிரகஸ்பதியானவர், ஹே சாம்பமூர்த்தி, இந்திர கோப காரணமாக ஏற்பட்ட தங்கள் கபாலக்கினியானது அடக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்திரனோ தாம் செய்த குற்றத்தை மன்னித்துக் கொள்ளும்படி இதோ தங்களை சரணாகதி அடைந்திருக்கின்றான், அவனை காப்பாற்ற வேண்டும் என சங்கரமூர்த்தியானவர், தேவகுருவே, உலகங்களையும் தகிக்கக்கூடிய என் கபாலக்கினியானது மறுபடியும் கிரகித்துக் கொள்ள எனக்கு சக்தி இல்லை. அதன் ஜுவாலையானது பரவாமல் இருக்க செய்கிறேன். உமது சொல்லுக்காக இந்திரனையும் மன்னித்தேன். மேலும் இந்த கபாலக்கினியானது எதையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்க சமுத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறேன். இனிமேல் இந்த இந்திரனானவன் முன்பின் யோசிக்காது எக்காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யலாகாது என்று இந்திரனுக்கு புத்திமதி கூறி பிரகஸ்பதிக்கும் இந்திரனுக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ருத்ரமூர்த்தியானவர் கபாலக்கினியை கையிலேந்தி கங்கா சங்கமமாகின்ற சமுத்திரத்தில் கொண்டு போய்விட்டு அந்தர்தானம் ஆனார். சமுத்திரத்தில் கொண்டு போய் விடப்பட்ட அக்னியானது தட்சணமே குழந்தை வடிவமாகி ரோதனம் செய்தது. இக்குழந்தையின் அழுகை குரலானது அண்டரெண்ட புவன சராசரங்களும் நடுங்கும்படியாக இரைச்சலுடனும் அதிர்ச்சியுடனும் கூடியதாகி இருந்தது. இதை கேட்ட தேவலோகவாசிகளும் பூலோகவாசிகளும் மிகவும் பயந்தவர்களாய் இதனால் நமக்கு என்ன அனந்தம் வினையுமோ என்று ஏங்கியிருந்தார்கள். இப்படி இருக்க சமுத்திர ராஜாவான வருண பகவானும் இக்குரலை கேட்டு ஓடி வந்து இக்குழந்தையை கையில் ஏந்தி நோக்கி, இது ஈஸ்வரனின் திருவிளையாடல் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் முகனும் அங்கு வந்து விஷயம் அறிந்து குழந்தையை பார்த்து சந்தோஷிக்க வருண பகவான் பிரம்மனிடம் தண்டனிட்டு, ஹே பிரம்மபிதாவே, இக்குழந்தையோ மிகுந்த தேஜஸோடு கூடியவனாக இருக்கிறான். மேலும் கங்கா சங்கமமாகிற இடத்தில் பிறந்திருக்கிறான். ஆகையால் இக்குழந்தையை நான் என் புத்திரனை போல பாவித்தேன். தங்கள் இக்குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஜாதகர்ம நாமகரணம் முதலியவைகளை விதிபூர்வமாக செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, பிரம்மனும் அதற்கு இசைந்து இச்சிசுவை கையிலேந்தி தன் மடிமேல் வைத்துக் கொள்ள அக்குழந்தையானது அடிக்கடி பிறண்டு விழுந்து பிரம்மனின் பிரம்ம சம்பந்தமான கூர்ச்சத்தை கிரகித்து கொண்டது. அப்பேற்பட்ட தேவரசமான கூர்ச்சத்தை கிரகித்த மாத்திரத்தில் அச்சிசுவின் கண்களிலிருந்து நீர் வடிந்து அந்த கூர்ச்சமானது நனையச் செய்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவமூர்த்தியானவர், வருணா, பார்த்தாயா, இக்குழந்தையானது என் பிரம்ம கூர்ச்சத்தை கிரகித்து என்னை முக்த கூர்ச்சனாக்கினான். ஆகையால் இச்சிசு என் கூர்ச்சத்தை கிரகித்ததினாலும் அந்த கூர்ச்சமானது தன் கண்ணீரால் நனைக்கப்பட்டதாலும் இன்று முதல் இக்குழந்தைக்கு ஜலேந்திரன் என நாமம் சூட்டுகிறேன். இவன் திரிபுவனங்களையும் அடக்கி ஆளும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். மேலும் இவன் சகல சாஸ்திர விற்பன்னனாயும் சிவனை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் மேலான ஜெயந்தையுடையவனாயும் சமஸ்த லோகங்களிலும் இவனது கீர்த்தியும் புகழும் நிலவ விளங்குவான். ஆனால் இவன் எவனால் சிருஷ்டிக்கப்பட்டானோ அவனாலேயே இவனுக்கு மிருத்யு ஏற்படும் என்று உரைத்து பிரம்மாவானவர் தன் யதாஸ்தானம் அடைந்தார்.
வருணனும் அக்குழந்தையை கொண்டு போய் வளர்த்து வருகிறான். இவ்விதமாக சில நாள் அக்குழந்தையானது எதேச்சையாக வளர்ந்து வர குழந்தைக்கு வித்யாபியாசம் செய்து வைக்க வேண்டி தன் குலகுருவாகிய சுக்கராச்சாரியாரிடம் அனுப்ப அன்னவரிடம் சகலவித வித்தைகளையும் மந்திர தந்திர உபாய வழிகளையும் நன்றாக தெரிந்து கொண்டான். இப்படி இருக்க ஒரு நாள் வருணனானவன் சுக்கராச்சாரியரை அழைத்து தன் குழந்தையை ஜெலேந்திரனுக்கும் யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று தெரிவிக்க சுக்கராச்சாரியாரும் அதற்கு இசைந்து ஒரு நல்ல தினத்தை நிச்சயித்து யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். இவ்வைபவத்தை வருண பகவான் கண்டுகளித்து மிகவும் சந்தோஷமடைந்தவரானார். மேலும் சுக்கராச்சாரியாரை பார்த்து, குருவே, நம் குழந்தை ஜலேந்திரனுக்கு விவாகத்திற்கு தக்க பருவமும் வந்துவிட்டது. ஆகையால் கூடிய சீக்கிரம் நற்குலத்தில் உதித்த ஒரு ராஜகுமார்த்தியை பார்த்து வதுவை செய்து வைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தங்கள் அபிப்பிராயம் எப்படியோ என்று கேட்க அதற்கு சுக்கராச்சாரியார், வருணா, யோசிக்காதே. நாம் நினைத்தால் நடக்காதது உண்டோ? ஆனால் நாம் எங்கும் பெண்ணை தேடிப்போக வேண்டியதில்லை. ரூபத்தில் இந்திரனுக்கும் சமமாகையுள்ள பெண் இதோ இங்கு வீற்றிருக்கும் நம் காலநேமியின் மகள் பிருந்தையே. இவள் அழகிலும் லட்சணத்திலும் மேன்மை வாய்ந்தவள். ஆகையால் நாம் உடனே காலநேமியின் சம்மதத்தை தெரிந்து முகூர்த்தமும் நிச்சயித்து விடலாம் என்று காலநேமியிடம் இது விஷயம் தெரிவிக்க அதற்கு காலநேமியானவர் அதிக சந்தோஷம் அடைந்தவராக சுக்கராச்சாரியாரை பார்த்து, சுவாமி, தாங்கள் பார்த்து என் மகளை கேட்கும் விஷயத்தில் யாதொரு ஆட்சேபனையும் கிடையாது என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்க வருணனும் சந்தோஷம் அடைந்து முகூர்த்த நாளை நியமித்தார்கள். முகூர்த்த நாள் நெருங்கியதும் வருணனுடைய சபா மண்டபத்தை அலங்கரிக்க சிற்பிகளை வரவழைத்து விசித்திரமான பந்தல்களை அலங்கரித்தும் சபா மண்டபம் ஒரே ஜோதிமயமாக விளங்கும்படி அலங்கரித்து முடித்தார்கள். மறுநாள் சகல தேச அரசர்களும் தேவர்களும் மணவோலை அனுப்ப அவ்வாறே சகல தேச மன்னர்களும் தேவர்களும் வந்து சேர வருணனானவன் சுக்கராச்சாரியாரை புரோகிதராக நியமித்து பிரம்மன் முதலான தேவர்கள் சூழ ஜலேந்திரனுக்கு பிருந்தைக்கும் அதிவிமரிசையாக கல்யாண மகோத்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியமும் ஒலித்தன. சகல தேவர்களும் அரசர்களும் வதூவர்களை புஷ்பமாரி பொழிந்து ஆசிர்வதித்தார்கள். பிறகு எல்லோருக்கும் சந்தனம், புஷ்பம், தாம்பூலம் கொடுத்தார்கள். அனைவரும் பெற்றுக்கொண்டு தேவர்களும் மன்னர்களும் விடை பெற்றுக்கொண்டு தாம் தாம் யதாஸ்தானத்தை அடைந்தார்கள். பிறகு ஜலேந்திரன் என்னும் இளவரசன் தன் குருவாகிய சுக்கராச்சாரியாரை சகாயமாக வைத்துக்கொண்டு தம் ராஜ்யத்தை யாதொரு குறைவின்றி நடத்தி வருகிறான் என்று கிருஷ்ண பகவான் பாமையிடம் உரைத்தருளினார். ராதே கிருஷ்ணா. கார்த்திக புராணம் 10வது அத்தியாயம். கேளாய் பாமா, இப்பேற்பட்ட வைபவங்களுடன் பிருந்தையை மணந்து கொண்ட ஜலேந்திரனானவன் மிகவும் பிரீத்தியுடன் பிருந்தையோடு கூடி குழாவி ஆனந்த பரிதனாகி மிக்க திறமையுடனும் நீதியுடனும் தனது நாட்டை அரசு புரிந்து வரலானான். இவ்வாறு ஜலேந்திரனானவன் அரசாட்சி புரிந்து வருகையில் பூர்வத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டு பாதாள லோகத்தில் மறைந்து வசித்து வருகிற ராட்சசர்கள் யாவரும் ஜலேந்திரனுடைய அரசாட்சியை பற்றி கேள்வியுற்று மிக்க சந்தோஷத்துடன் கூடியவராக ஜலேந்திரன் ஆட்சி புரிந்து வருகிற ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலேந்திர மகாராஜனை கண்டு தங்களுக்கு தேவர்களால் ஏற்பட்ட தோல்வியையும் இன்னல்களையும் எடுத்து கூறி அஜலேந்திரன் அந்த ராட்சசர்களை அன்புடன் உபசரித்து ஒருவித பயமும் இன்றி தனது ராஜ்யத்திலேயே வசித்து வர உத்தரவு கொடுக்கவே அவ்விராக்காதர்களும் அவ்வாறே வாழ்ந்து வரலானார்கள். ஜலேந்திரனும் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான். அப்படி இருக்கையில் ஒரு நாள் நாரத மகரிஷியானவர் பஞ்ச உஷற்காலத்தில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி சந்தியாவந்தனம் ஜபதாப் அனுஷ்டானங்களையும் முடித்துக்கொண்டு வைகுண்டத்திற்கேகி லக்ஷ்மி சமேதராக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்கரித்து அன்னவரின் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் சத்தியலோகம் சென்று தன் மாதா பிதாவாகிய சரஸ்வதி தேவியையும் பிரம்மாவையும் அடிபணிந்து வணங்கி அன்னையரின் ஆசியையும் பெற்று அங்கிருந்து கைலாயத்தை அடைந்து உமா மகேஸ்வரர்களை கண்டு தன் பணிந்து வணங்கி ஆசி பெற்று புறப்பட்டு அமராவதி பட்டணத்தின் வழியாக வந்து ஆங்காங்குள்ள அற்புதங்களை கண்டுகளித்து தனது காரியமாகிய களங்கத்திற்கு இதுவரையில் ஒருவிதமான நிகழ்ச்சியும் ஏற்படவில்லையே என மனம் கலங்கி சற்று யோசித்து இன்று ஒரு கலகத்தை விளைவிக்காத பட்சத்தில் எனது தந்தையின் சாபம் பழித்து விடுமோ, எனது வயிறு உப்பி என் சிரசு 1000 சுக்குகளாக வெடித்து விடுமோ என பயந்து பிரம்மாவை தியானித்து ஞான திருஷ்டியால் அறிந்தவனாய் அசுர ராஜனான ஜலேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற ஜோதிபுரி என்ற நகரத்திற்கு சென்று ஏதாவது ஒரு சூழ்ச்சியால் தமது கைவரிசையை காண்பிக்கலாம் என நினைத்து நாராயணனை ஸ்மரித்து தனது வீணா கானத்தோடு பகவன் நாமாவை இணைத்து பூஜித்து கொண்டே ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலேந்திரனுடைய
கொழு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார். இவ்வாறு நாரத பகவான் வருவதை பார்த்த ஜெலேந்திரனும் எதிர்ச்சென்று அழைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஷோடச உபச்சாரங்களால் உபசரித்து தனது கொழு மண்டபத்தில் திவ்யமான பொற்பீடத்தில் அமரச் செய்து, ஹே சுவாமி, தாங்கள் வருகையால் நான் கிருதாந்தனானேன் என வணங்கி ஜெலேந்திரனை நாரதர் ஆசிர்வதித்து அரச பீடத்தில் அமரச் செய்த பின், ஓ ஜெலேந்திரனே, உனது ராஜ்ய பரிபாலனம் சாமர்த்தியத்தையும் நீதி வலுவாத முறையையும் கேள்வியுற்று நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். மேலும் நீ ருத்ராட்சன் பெற்ற அரசன் அல்லவா? ஆகையினால் நீ தர்மத்தை ஒரு காலமும் மீறி நடக்காதே. அதனால் உனக்கு புகழும் கீர்த்தியும் மிகவும் விருத்தியாகும் என்று கூற, அதை கேட்ட ஜெலேந்திரனும் அடிபணிந்து வணங்கி, இவையெல்லாம் தாங்கள் ஆசீர்வாத பலமே ஆகும் என்று கூறி, ஹே முனிபுங்கவரே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வரும் வழியில் என்னென்ன அற்புதங்களை கண்டீர்கள்? ஏதேனும் சொல்லத்தக்கதெனில் கேட்க ஆசைப்படுகிறேன் சுவாமி, தெரிவியுங்கள் என்று கூறவும், நாரதர், ஹே ஜெலேந்திரனே, உன்னிடம் சொல்லத்தகாத விஷயம் என்னிடம் யாதொன்றும் இல்லை. ஒளிவு மறைவு இன்றி கூறுகிறேன். நான் வைகுண்டநாதரையும் சத்தியலோகநாதரையும் கைலாயபதியையும் தரிசித்து வரும் வழியில் அமராவதி பட்டணத்தை அடைந்தேன். ஆகா, அப்பட்டணத்தின் அழகை கண்டு வர்ணிக்க 1000 நாவை படைத்த ஆதிசேடனாலும் முடியாத காரியம். அப்பேற்பட்ட அழகை கொண்டுள்ள அப்பட்டணம் என அறிவாயாக. மேலும் அங்கு குவிந்து கிடக்கின்ற நவரத்தினங்கள் ஓர்புறம், ஜீவரத்தினங்கள் ஓர்புறம், அதன் ஒளியும் சொல்லத்தரமல்ல. ஒவ்வொரு ரத்தினங்களும் பலவித வர்ண ஜாலங்களை அள்ளி வீசி நகரெங்கும் ஒரே ஜோதிமயமாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட பிரகாசம் பொருந்திய ஜீவ ரத்தினம் ஒன்று கூட உனது ராஜ்யத்தில் இருப்பதாக தெரியவில்லையே. உனது கொழு மண்டபத்தில் அப்பேற்பட்ட ரத்தினம் ஒன்று இருக்குமானால் போதும், உனது அரண்மனை பூராவும் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கும் என்று நாரதர் கூற கேட்ட ஜெலேந்திரன், ஹே சுவாமி, அப்பேற்பட்ட ரத்தினங்களை அடையும்படியான மார்க்கம் ஏதேனும் இருந்தால் எனக்கு தாங்கள் கூற வேண்டும். எனவே நாரதர் சிரித்துக்கொண்டு, ஜெலேந்திரனே, நன்றாக சொன்னாய். உனக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கிறது. உனது பொருளை நீ அடைவதற்கு என்னிடமா மார்க்கம் கேட்கிறாய்? அந்த அமராவதி பட்டணத்தில் இருக்கும் சகல ரத்தினங்களும் மற்றும் உள்ள சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு சொந்தமானவையே, நீ அறிய மாட்டாய். ஜெலேந்திரா, இதோ பார் ராகுவை. இந்த ராகுவுக்கு சர்பத்தின் உடல் அமைந்ததன் காரணம் என்னவென்று நீ அறியாய். சொல்கிறேன் கேள். முன்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் பல விருத்திக்காக இரு தரத்தாரும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து உண்டாகும் அமிர்தத்தை இரு வகுப்பாரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வதென்று ஒப்பந்தம் செய்து கொண்டு மந்தரகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் ஏற்படுத்தி வாசுகியின் தலைப்பக்கத்தில் அசுரர்களும் வால் பக்கத்தில் அமரர்களுமாக இருந்து சமுத்திர மதனம் செய்தார்கள். அப்பொழுது அச்சமுத்திரத்திலிருந்து பற்பல நவரத்தினங்களும் நவமணிகளும் லக்ஷ்மி, சந்திரன், காமதேனு, கற்பக விருட்சம் முதலியவைகளும் கிடைக்கப்பெற்றன. கடைசியில் அமிர்தமும் கடைந்தெடுக்கப்பட்டது. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சமமாக பங்கிட்டு கொடுப்பது யார் என்ற பிரச்சனை தோன்றி இருதரத்தாரும் ஒருவருக்கொருவர் சச்சரவு செய்து கொண்டிருக்கும் தருணத்தில் அதை அறிந்த நாராயணன் மோகினி வடிவம் கொண்டு அங்கு தோன்ற அம்மோகினியை கண்ட அசுரர்கள் மெய்மறந்தவர்களாக மயங்கி இருக்கையில் மோகினி அவதாரம் எடுத்து வந்துள்ள பகவான் அமிர்த கலசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தேவர்களின் நடுவில் நின்று இருதரப்பாரையும் நோக்கி தேவர்களை ஒரு பக்கமாகவும் அசுரர்களை ஒரு பக்கமாகவும் இருக்கச் சொல்லி, நான் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு சமமாக பங்கிட்டு தருகிறேன் என்று கூறி சமாதானப்படுத்தி பகவான் தனது மாயையால் அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்க, இந்த சூதை அறிந்த ஓர் அசுரன் மகா தந்திரசாலியானதால் தேவ வடிவம் கொண்டு தேவபந்தியில் போய் உட்கார்ந்து தனக்கு கிடைத்த ஒரு பங்கு அமிர்தத்தை புசித்து விட்டான். இதை அறிந்த மோகினி வடிவம் கொண்ட பகவான் தன் கையில் இருந்த அகப்பையால் அவ்வசுரனின் தலையில் அடிக்க சிரம் அறுபட்டு கீழே விழுந்தது. அவ்வாறு விழுந்துவிட்ட சிரசை ஒரு பாம்பின் தலையை வெட்டி அப்பாம்பின் உடலை அவ்வசுரனின் சிரசுக்கும் அவ்வசுரனின் உடலை அப்பாம்பின் தலைக்குமாக பொருத்தி ராகு கேதுகள் என்ற இரு கிரகங்களாக ஏற்பட்டது. இந்த ராகுவே அமிர்தபானம் பண்ணிய அவ்வசுரன் என்று அறிவாய். இவனது தலையானது அறுபட்ட காரணத்தினால் இவனுக்கு ராகு என்ற பெயர் வந்தது. ஆகையினால் இனிமேல் ரத்தினங்களை அடைவதற்காக எவ்வித முயற்சி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்வாயாக என்று கூறி ஜெலேந்திரனுக்கு ஆசி கூறி விடை பெற்று சென்றார். அப்பால் ஜெலேந்திரன் சற்று நேரம் ஆலோசித்து, ஆம், நாரதர் சொன்னவையெல்லாம் உண்மையே. தேவர்கள் மோசக்கருத்துடன் நம் இனத்தாரை மயக்கச் செய்து ரத்தினங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறார்கள்.
இது தகாத செயல்தான் என்று மிக்க ஆக்ரோஷத்துடன் பல்லை நரவென கடித்துக்கொண்டு, அட துரோகி தேவேந்திரா, தேவர்களுக்கெல்லாம் அரசன் என்ற பதவி உனக்கு தகுமா? எப்பொழுது இரு தரத்தாரும் சேர்ந்து சமுத்திரத்தை மதனம் செய்தீர்களோ அதன்படி சமுத்திரத்தில் கிடைக்கப்பெற்ற சகல வஸ்துக்களும் சமமாக இருதரப்பாரும் அடைந்து கொள்ள வேண்டும். இதுவே நியாயமாகும். அதன்றி நீயும் தேவர்களுமே சகல ரத்தினங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொள்ளை கொண்டு அனுபவிப்பது முறையல்ல. இவையெல்லாம் கபடத்துடன் செய்த சூழ்ச்சியன்றி வேறில்லை. இருக்கட்டும், அடே இந்திரா, உன்னிடம் இருக்கும் ரத்தினங்களை நான் அடையாமல் இருக்கப் போவது இல்லை. அப்படி அடையாவிடில் நான் ஜெலேந்திரன் அல்ல என்று உடனே தூதுவர்களை நோக்கவே, கஸ்மரன் என்ற ஒரு தூதன் அடிபணிந்து அரசன் முன் வந்து நிற்க, ஜெலேந்திரன், அடே கஸ்மரா, நீ இந்த க்ஷணமே தேவலோகம் சென்று தேவசபா மண்டபத்தில் வீற்றிருக்கும் தேவேந்திரனிடம் நமது மகாராஜாவான ஜெலேந்திரசுரன் முன் சமுத்திர மதனம் செய்த காலத்தில் உண்டான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கும் பாகம் கொடுக்காமல் நீர் அபகரித்து கொண்டு வந்திருக்கிறீர். ஆகவே நமக்கு சேர வேண்டிய ரத்தினங்களை உடனே வாங்கி கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். அவ்விதம் கொடுக்காத பட்சத்தில் யுத்தத்திற்கு ஆயுத்தமாக இருக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி உடனே பதில் தெரிந்து வா என்று அனுப்பவே, தூதனான கஸ்மரன் ஜெலேந்திர ராஜனது உத்தரவு பிரகாரம் ஓடிச் சென்று அமராவதியை அடைந்து சுதர்மா என்னும் தேவசபையில் வீற்றிருக்கும் மகபதியான இந்திரனை வணங்கி நின்றான். தேவேந்திரனானவன் தன்னை வணங்கி நிற்கும் தூதனை பார்த்து, அப்பா, நீ யார்? வந்த விஷயம் என்னவென்று கேட்க, தூதனானவன், தேவபதி நான், ஜெயபுரியை ஜெயம் கொண்டு ஆள்பவரும் காலநேமியின் மருகரும் ருத்ராட்சத்துடன் விளங்குகின்ற ஜெலேந்திரன் என்பவரின் தூதன் யான். என் பெயர் கஸ்மரன். மேலும் நமதரசனோ சமுத்திர ராஜாவின் புத்திரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தவிர அசுரர்களுக்கும் அரசாயும் புஜ பராக்கிரமம் வீரராயும் ஓர் குடை நிழலில் நீதி தவறாமல் அரசாட்சி செய்து வரும் ஜெலேந்திராசுரன் என்னும் அரசன் தன் தகப்பனாருக்கு உரிமையான சமுத்திரத்தை நம் இனத்தாரும் இனத்தாரும் ஒன்று சேர்ந்து மதனம் செய்யும் கால் அச்சமுத்திரத்தில் தோன்றிய காமதேனு, கற்பக விருட்சம், நவரத்னம் முதலிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு சேர வேண்டிய பாகம் கொடுக்காமல் மோச எண்ணத்துடன் அவைகளை அபகரித்து கொண்டு வந்திருக்கிறீர்களாம். ஆகையால் அவையெல்லாம் தங்களிடமிருந்து கேட்டு வாங்கி வரச் சொல்லி என்னை கட்டளையிட்டிருக்கிறார். அவ்வாறு தாங்கள் கொடுக்க மறுப்பீராயின் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நமதரசன் ஆணையிட்டு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்றுரைத்தான். சசிமணாளன் கோபமுண்டு வெளிக்கொண்டவனாய் இத்தூதுவன் மனதில் கொஞ்சமும் பயமின்றி அஞ்சா நெஞ்சுடன் என் எதிரே நின்று தயதாட்சமின்றி பேசுகிறானே சண்டாளன், இவனை சும்மா விடக்கூடாது என்று தன் தூதுவனை அழைத்து தூதாக வந்த கஸ்மானை கொண்டு போய் கிரிச்சேதம் செய்யுங்கள் என்று கட்டளையிட, அப்பொழுது சபையில் வீற்றிருந்த பிரதான மந்திரியான சுமதி என்பவர் எழுந்து இந்திரனை பார்த்து, தேவா, அவசரப்படாதீர்கள். எக்காரியமும் தீர்க்க ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். மேலும் தூது வந்தவனை கொள்ளலாகாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. நாம் தெரிந்தும் அதை மீறலாமா? நம் கோபத்தை இத்தூதுவன் மேல் காட்டுவது ஊர் குருவின் மேல் பிரம்மாஸ்திரம் விடுவது போல் அல்லவா இருக்கும் நமது செய்கை. ஆகையால் நம்மை நாடி வந்த தூதனை ஹிதம் சொல்லி அனுப்புவதே உசித்தம் என்றுரைத்த மந்திரியின் மொழியை கேட்டு இந்திரனானவன், ஆம், அதுவும் உண்மையே என்று கஸ்மரன் என்ற தூதனை நோக்கி, ஓ கஸ்மானே, நீ உனது அரசிடம் சென்று சொல்ல வேண்டிய விஷயம் யாதெனில், சமுத்திரமானது எங்களாலும் உங்களாலும் கடையப்பட்டது வாஸ்தவமே. என்றாலும் எனது வஜ்ராயுதத்தின் பயத்தினால் சில பர்வதங்கள் சமுத்திரத்தில் ஒளிந்து மறைந்திருக்கின்றன. தவிர எனக்கு சத்ருக்களான சில ராட்சசர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த ராட்சசர்கள் தங்களுக்கு கிடைத்த ரத்தினங்களையும் ஐஸ்வரங்களையும் எனக்கு கொடுத்து விட்டார்கள். ஆகவே நான் வேறு விதமாக மோசக்கருத்துடன் அபகரித்துக் கொள்ளவில்லை. ஆகையால் நியாயப்படி சமுத்திர மதன காலத்தில் கிடைக்கப்பெற்ற ரத்தினங்களும் மற்றுமுள்ள சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கே உரியது. அவைகளில் கிஞ்சித் பாகமும் கொடுக்க முடியாது என்று உன் அரசனால் ஆனதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிடு என்று கூறியதை கேட்ட தூதனான கஸ்மரன் இந்திரனிடம் விடை பெற்று தன் நகரத்திற்கு புறப்பட்டான். இப்படி இருக்க ஜெலேந்திரன் தூது சென்ற கஸ்மரன் இன்னும் வரவில்லையே என்று மகா கோபத்துடன் வீற்றிருக்க, அச்சமயத்தில் தூதனான கஸ்மரன் வந்து சேர்ந்து இந்திரன் கூறியபடி ஜெலேந்திரனிடம் தெரிவிக்க, அதை கேட்ட ஜெலேந்திரன் கோபம் மேலிட்டு கண்களில் தீப்பொறி பறக்க, ஓ இந்திரனே, என்ன கர்வம் உனக்கு? தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன் என்ற மமதையா? எனக்கு நீ ஒரு அற்ப பதருக்கு சமானம். துஷ்டனே, இதோ பார், உன் கொட்டத்தை அடக்கி தேவர்கள் யாவரையும் ஜெயித்து ஜெயபேரிகை கொட்டி ஜெயக்கொடியை நிலைநாட்டி உங்களை எனது ஏவலர்களாக வைத்து கொள்ளாவிடில் நான் சமுத்திரராஜனின் புதல்வன் அல்ல.
ருத்ராட்சம் பொருந்தியவனும் அல்ல, எனது பெயரும் ஜலேந்திரன் அல்ல. ஓ இந்திரனே, என்னை அற்பமாக மதித்து விட்டாய் என்று உடனே தனது மந்திரியை நோக்கி அமராவதி மீது படையெடுக்க வேண்டும், ரத கஜ துரக பதாதிகள் முதலியன சகல சேனைகளை சித்தம் செய், இன்றே புறப்பட்டு அமராவதி எல்லையை அடைய வேண்டும் என மந்திரி அவ்வாறே சித்தம் செய்து அசுரராஜனாகிய ஜலேந்திரன் தெரிவிக்க, ஜலேந்திரன் தனது படைகளுடன் புறப்பட்டு தேவேந்திர பட்டணமாகிய அமராவதியின் எல்லையை அடைந்து அவ்விடம் கூடாரங்கள் அமைத்து அங்கேயே ஓரிரவை கழித்தான். மறுநாள் காலையில் எழுந்ததும் ஜலேந்திரன் தன் சேனாதிபதியை அழைத்து யுத்தத்துக்கு சேனைகளை தயார் செய்து யுத்த பேரிகை முழங்கட்டும் என்று ஆக்ஞாபிக்க, அவ்வாறே ஜலேந்திரனுடைய பரிவாரங்கள் யுத்த பேரிகை முழங்கலானார்கள். ஸ்வர்கபதியான இந்திரன் யுத்த பேரிகையை கேட்டதும் சத்ருக்கள் நமது எல்லையை நாடிவிட்டார்கள் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் தெரிந்ததும் உடனே தானும் தன் தேவ சைனியங்களை திரட்டிக்கொண்டு யுத்தகலத்தை அடைந்தான். இவ்வாறு அடைந்து இருதரப்பாரும் வில், அம்பு, வேல், தடி, சூளம், முசலம், தண்டம் முதலிய தாங்கள் ஆயுதங்களை பிரயோகித்து மிக்க உக்கிரமாக யுத்தம் செய்த போது பூமியில் இரத்த வெள்ளம் ஓடலாயிற்று. இரு சார்பிலும் பலர் மாண்டனர் என்றாலும் தேவர்களை காட்டிலும் அசுரர்களே அதிகமாக மாண்டார்கள். இதை அறிந்த அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் மாண்ட அசுரர்களை தனது மந்திர சக்தியால் உயிர்ப்பித்தார். உடனே அவ்வசுரர்கள் யுத்தம் புரியலானார்கள். மீண்டும் கோரமான யுத்தம் நடக்கலாயிற்று. அசுரர்கள் மிக்க ஆக்ரோஷத்துடன் போர் புரியவே தேவர்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டு போயினர். அப்பொழுது இந்திரன் தனது சைனியங்கள் அதிகமாக மாண்டு போவதை பார்த்து தேவகுருவான பிரகஸ்பதியை நினைக்க, உடனே பிரகஸ்பதியானவர் தோண்டி தன் ஜீவ மந்திரத்தை ஜபித்து துரோண பர்வதத்தில் இருக்கும் ஜீவதான மூலிகையை பிரயோகித்து மாண்ட தேவர்களுக்கு உயிர் பிச்சை தந்தார். உடனே உயிரிழந்த தேவர்கள் யுத்தம் புரிந்து தேவ சத்ருக்களான அசுரர்களை அநேக அஸ்திர சஸ்திரங்களால் அடித்து விரட்டி துரத்தி முன்னிற்க ஒட்டாது பின்னடைய செய்தார்கள். அவ்வாறு பின்னடைந்து ஓடிய அசுரர்கள் சுக்கராச்சாரியாரிடம் சென்று, சுவாமி, யுத்தத்தில் மாண்ட தேவர்கள் யாவரும் மீண்டும் உயிரெழுந்து வந்து மிக கடுமையாக யுத்தம் செய்து எங்களை சின்ன பின்னம் படுத்தி சிதற அடித்து பின்னடைய செய்து விட்டார்கள். நாங்கள் பொறுக்க மாட்டாது ஓடி வந்தோம் என்று தெரிவிக்க, சுக்கிர பகவான் ஞான திருஷ்டியால் பிரகஸ்பதியானவர் துரோண பர்வதத்தில் உள்ள ஔஷதங்களை கொண்டு தேவர்களுக்கு பிராணனை அளித்திருக்கிறார் என்பதை அறிந்து அசுரர்களை நோக்கி, நீங்கள் யாரும் காணாதபடி துரோண பர்வதத்தை அடியோடு பெயர்த்தி எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள். அப்படி செய்துவிட்டால் மாண்ட தேவர்கள் உயிரிழ மாட்டார்கள். நமது சேனைகள் யாவரும் திடமாக வீரத்துடன் போர் புரியலாம் என்று கூற, அதை கேட்ட அசுரர்கள் உடனே புறப்பட்டு அம்மலையை கண்டுபிடித்து அடியோடு பெயர்த்தெடுத்து நடு சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். பின்னர் மீண்டும் கோரமான யுத்தம் ஏற்பட தேவ சைனியமானது அடிபட்டு பின்னடைந்து ஓடி இந்திரனை சரணமாக அடைந்தது. இதை கண்ட இந்திரன், ஆகா, என்ன ஆச்சரியம், தேவ சைனியமே தோற்று ஓட தலைக்கப்பட்டதே, ஒரு நாளும் இல்லாத சம்பவம் அல்லவா இது என்று நினைத்தவனாய், ஜலேந்திரன் உண்மையில் ருத்ராட்சம் பொருந்தியவன்தான், இதில் சம்சயமில்லை. அவனது சைனியமும் மிகவும் மூர்க்கமாக சமர்ப்புரிகிறது. இனிமேல் நமக்கு தாங்க முடியாது. சொர்க்கத்தில் இனி இடம் கிடையாது. ஆகையால் நாம் இப்படியே திரும்பி போய் மேரு பர்வதத்தில் இருக்கும் குகையில் வாசம் செய்வோம் என்று நினைத்து தேவர்களிடம் சொல்லி எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு மேரு பர்வதம் அடைந்த குகையில் வாசம் செய்யலானார். தேவர்கள் யாவரும் ஓடி மறைந்து விட்டதை அறிந்த அசுரர்கள் ஜலேந்திரனிடம் இவ்விஷயத்தை தெரிவிக்கவே, ஜலேந்திரன் நேரில் யுத்தகலம் வந்து பார்த்ததும் நமது வீரர்கள் சொன்னது உண்மைதான் என சந்தேகம் தெளிந்து யோசிக்கலானான். அச்சமயத்தில் சுக்கராச்சாரியார் ஜலேந்திரனை நோக்கி, ஜலேந்திரா, என்ன யோசிக்கிறாய்? தேவர்கள் நம்முடன் யுத்தம் செய்ய சக்தியற்று பின்னடைந்து ஓடி இந்திரனிடம் முறையிட்டு யாவரும் கூடி ஆலோசித்து மேது பர்வதத்தில் இருக்கும் ஒரு குகையில் வாசம் செய்ய போய்விட்டார்கள் என்று சொல்ல கேட்ட ஜலேந்திரன் மகா கோபத்துடன், அடே இந்திரா, என்னை மதிக்காத உன்னை சும்மா விட்டு விடுவேன் என்றா நினைத்தாய்? நீ எங்கு ஓடி ஒளிந்தாலும் உன் கொட்டத்தை அடக்கிய தீருவேன் என்று மிக்க ஆத்திரம் கொண்டு தனது சைனியங்களை திரட்டிக்கொண்டு மேரு பர்வதத்தை நாடி புறப்பட்டான் என்று பகவான் கூறியதை கேட்ட பாமை தேவர்களின் கதியை கூறும்படி நாயகனை வேண்ட கண்ணன் கூறலானார். ராதே கிருஷ்ணா.